சென்னையில் புதிதாக வாக்காளர் பெயர் சேர்த்தல் திருத்தம் மற்றும் நீக்குதல் தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெறும் நிலையில் மயிலாப்பூர் பகுதியில் இருந்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 16 தொகுதிகள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை தொடர்ந்து புதிதாக, அதாவது பெயர் சேர்ப்பதாகட்டும், நீக்குவதாகட்டும், இடமாற்றம் செய்வதாகட்டும், இதுபோல் புதிதாக பெயர் விட்டவர்கள் சரி, அதே வரைவு வாக்காளர் பட்டியல் பெயர் இல்லாதவர்களுக்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி மயிலாப்பூர் பிஎஸ் ஸ்கூல். இந்த பள்ளியில் தான் இங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெயர் சேர்த்தல் நீக்கல் குறித்தான அந்த தகவல்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த பிஎல்ஓஸ் இருக்காங்க, இங்கே நம்மகிட்டே இருக்காங்க. எவனான பேர் விட்டுருச்சா இல்லைன்னு அவங்ககிட்ட கேட்போம். அம்மா, உங்களுக்கு இந்த அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பேர் வந்துச்சா? வரல, இந்த வாட்டியும் வரல, லாஸ்ட் டைமும் எனக்கு வரல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கேசவ பெருமாள் சவுத் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இல்லை அதே பிளேஸ் தான், ஆனால் எனக்கு இல்லை. அதே இடத்துல ஒரே 4 பேரில் என்னோட பேர் மட்டும் இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க புதுசாக நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணணுன்றாங்க. என்னோட லாஸ்ட் ஓட்டர் ஐடி இது, ஆனால் இப்போ எனக்கு ஓட்டு இல்லை உங்களுக்கு, அதனால் நீங்கள் எல்லாமே புதுசாக மறுபடியும் பண்ணுங்கன்னாங்க. அதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஒரே வீட்டில் 4 பேரோடதில் 3 பேருக்கு இருக்குது, ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்களாம் ரேண்டமாக ஒவ்வொரு ஆளாக அவங்களாவே டிலீட் பண்ணிகிட்டே போயிருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் சிறப்பு முகாம், சிறப்பு புதுசாக மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட இதனால் இதில் நிறைய பேர் விடுபட்டவங்களுக்கு சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இறந்தவர்களை முழுமையாகவும் போகிறதுக்கு நாங்கள் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். சிறப்பு முகாமில் நாங்கள் 3 பேர், என்னோடய பையன், நான், என்னோடய 2வது பையன், என்னோடய மனைவிக்கு மாத்திரம் இல்லைங்கிற காரணத்தை நாங்கள் 2 ஓட்டு, போன தடவை இவங்களால ஓட்டு கூட அளிக்க முடியவில்லை. நாங்கள் கடைசி வரை போராடினோம், ஜெயிக்க முடியவில்லை. இந்த தடவை ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு இருக்கோம். ஆனால் புதுசாக அப்ளிகேஷன் கொடுத்து சேர்க்கணுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். அவ்வளோதான். புது அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ நியூ அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ண போகிறோம். இப்போ ஓட்டர் ஐடியே இல்லாதவங்களுக்கு இப்போ நிறைய விட்டு போச்சு பாருங்கள், அவங்களுக்குலாம் திருப்பி 6 ஃபார்ம் கொடுத்து ஃபுல் பண்ணுறோம். அப்போ ஓட்டு வரோம் அவங்களுக்கு. இல்லைம்மா, இப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்தது ஓட்டு ஐடி வச்சுருக்காங்க, தவறுலாம் வந்திருக்காங்களா, இந்த மெசேஜை உங்கள் உயரதிகாரிகளுக்கு கொண்டு போகிறீங்களான்னு கேட்குறோம். கொண்டு போகிறோம் கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் எடுத்துன்னு போட்டால் உயர் அதிகாரிகிட்ட நாங்கள் சொல்லணும். அப்போ தானே அவங்க அதுக்கு வீடியோ கொடுப்பாங்க. கூடிய முகாமில் பொதுமக்கள் தங்களோட வாக்குகளை இருக்குதா இல்லையாங்கிறத சரி பார்த்துக்கணும் மெயின். அதே போல் ஏன்னா இவர்களும் ஒவ்வொரு முறையுமே கடந்த இந்த சிறப்பு அந்த வாக்காளர் சேர்க்கை முகாமில் தொடர்ந்து வீடு வீடாக சென்று வந்தார்கள். இவர்களும் தொடர்ந்து அந்த பணியாற்றிட்டு இருந்தாங்க. பொதுமக்களுடைய அலட்சியம் காரணமாக நிறைய ஓட்டு சேர்க்கலாம், ஆனால் இதே மாதிரி மிஸ் ஆகுது. ஆனால் இது மாதிரி ஓட்டு போடணுன்னு ஆர்வத்தோடு இருக்கவங்களுக்கு ஓட்டு இல்லைங்கிறது ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. ஓட்டே வேணான்னு கண்டுகொள்ளாத இருப்பவர்களுக்கு நம்ம தேடி போய் கொடுத்துட்ருக்காங்க. ஓட்டு போடணுங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பேர் விடுபடுங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அவங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது இதை மாநகராட்சி சரி செய்யணும். இதுபோல் தவறு மீண்டும் வரக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து அதுக்காக சிறப்பு முகாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இதுபோல் ஒவ்வொரு வாக்கும் தவறக்கூடாது என்பது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. நாமும் இது குறித்து அதிகாரி மத்தியில் கொண்டு செல்வோம். ஒளிபரப்பு பரசுடன் அன்பழகன்.